காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்ட நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எங்கன்னா இவளுங்க சொல்ற பத்தி கேட்கறாளுங்களா? இவளுங்கிட்ட கத்தி கத்தி தலாதான் வலிக்குதுயம்மா. இவளுங்க கூட படிச்ச பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தை 3 குழந்தை வச்சு சுத்தின்னு இருக்குங்க. இவளுங்க என்னன்னா கல்யாணமே வேணான்னு சுத்தின்னு இருக்காளுங்க. அம்மா காலையில எதுக்குமா கத்தின்னு இருக்கீங்க? தினமும் உங்களுக்கு இது ஒரு வேலையா போச்சுமா? ஆமாடி, நான் கத்துறது தாண்டி உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பொழுது போல, அதனால கத்தின்னு இருக்கேன். உங்களுக்கு இப்போ என்னதாம்மா வேணும்? ஏடி, உன் கூட படிச்ச பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தை 3 குழந்தை வச்சிருக்காங்கடி. நீ ஏடி கல்யாணமே வேணான்னு சொல்லி சுத்தின்னு இருக்க? அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் விருப்பம் இல்லைம்மா. கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே வீட்லயே இருந்துடலான்னு பாக்குறியா? எங்க காலம் இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களை வச்சு காப்பாத்துவோம். உங்க கூட இருப்போம். நாங்களும் போய் சேர்ந்துட்டுனா யார் இவங்க கூட இருப்பா? உங்க துணையா யார் இருப்பா? அம்மா தங்கச்சி தான் இருக்கல, அவ இருப்பா என் கூட துணையா. நல்லா இருப்பா, அவ கல்யாணம் பண்ணின்னு போயிடுவா. அப்புறம் உனக்கு யார் தனியா இருப்பா? நீ தான் தனியா இருக்கணும் வீட்டுல. உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா தான் புருஷன் குழந்தை குட்டின்னு ஒரு குடும்பமா வாழ முடியும். தனியாலாம் எவ்வளவு நாளைக்கு வாழ்வேன்? அம்மா அந்த காலத்துல இருக்காதீங்கம்மா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிங்கம்மா. என்ன காலமோ இந்த காலம், எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பாரு 10 மணிக்கா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க பொண்ணு பக்கத்துக்கு. தலைலாம் நல்லா வாரி பூலாம் வச்சு அழகா நெத்தி சுட்டுலாம் நெத்தில. அம்மா யாரை கேட்டுமா நீங்க வர சொன்னீங்க அவங்கள? நான் யாரை கேட்கணும்? உங்க பேச்சு கேட்டதெல்லாம் போதும். இப்போ 7 கழுத வயசாகுது. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் தங்கச்சிக்கு வர நான் கல்யாணம் பண்ணணும். இப்படியே வீட்டில் உட்கார வச்சு இருக்க முடியாது. அம்மா நான் வீட்டில் இருக்கிறது கஷ்டமா தான் சொல்லுங்கம்மா. எங்கன்னா போய் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன். ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியமா உனக்கு? நான் இந்த வீட்டில் இருக்கிறது தானே உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. நான் எங்கேயாவது போகிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருங்க. அப்புறம் அம்மா காணோம் நான் சொல்லலாம் தேடாதீங்க. அம்மா நில்லுமா, எங்கம்மா போகிறேன்? நான் எங்கேயோ போகிறேன். எனக்கு ஒரு ஆறு குளம் இருக்காதா? எங்கன்னா விழுந்து சாவுறேன். அம்மா ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே? வர சொல்லுங்க. அப்படி சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? நல்ல பொண்ணு இப்போ தான். சரி 10 மணிக்கெலாம் அவங்க வந்துடுவாங்க. அம்மா போயிட்டு பஜ்ஜி காஃபி எல்லாம் ரெடி பண்ணுறேன். நீ வந்து தலைலாம் வாரி பூலாம் வச்சுன்னு ரெடியாவே. அம்மா உங்களுக்காக தான்மா நான் கூட ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு ஐடியாவில் இருக்கேன். சரி சரி, அம்மாக்காக தானே ஒத்துக்க நல்லா இருப்ப நீ. எனக்கு பேர் கையும் உள்ள காலம் உள்ளே. கடவுளே கடவுளே ஒத்துக்கினால. சரி நம்ம தெருவில் இருக்கவங்களுக்கு போய் சொல்லலாம். நம்மளுக்கு சொந்தக்கார யாரும் கிடையாது. அவங்க வந்தால் தான் ஒரு கூட்டமாக தெரியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு. இல்லை யாரும் இல்லை நினச்சிப்பாங்க. எங்கன்னா இந்த அம்மா சொல்கிற பற்றி கேட்குறாங்களா? சே இந்த மாப்பிள்ளை வரட்டும். நம்மளே வந்து வேணான்னு அவர் கல்யாணம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேசி துரத்தி அடிக்கிறத மாப்பிள்ளை இன்னைக்கு. நம்ம வேணான்னு சொன்னால் தானே அம்மா நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு போட்டோம். ஹலோ, ஒரு நிமிஷம் இங்கே கொஞ்சம் பாருங்களேன். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அப்பா நெருப்பா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட நீங்கள் என்ன பேச போறீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி பின்னே நான் பார்த்ததே கிடையாதே. நீங்க என்ன பார்த்ததே இல்லை, ஆனா உங்களை நான் தினமும் பார்த்துருக்கேன். இதே வேலையை தான் வச்சு சுற்றி நிற்கீங்களா? உங்களை எனக்கு 3 வருஷமா தெரியும். என்னது 3 வருஷமா தெரியுமா? நான் உங்களை ஒரு நாள் கூட எங்கேயுமே பார்த்தது இல்லையே. நான் தினமும் ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன். ஓஹோ, பஸ் ஸ்டாண்டில் எந்த பொண்ணு நிற்கிறா, எந்த பொண்ணு போகிறா, எந்த பொண்ணு வரா பார்க்குறதா உங்களுக்கு வேலையா? ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட திரும்பி பார்த்தது கிடையாது. என்ன பார்த்ததுலன்னு தெரியுதுல. இப்போ இங்கே என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியாக தானே? அங்கே பாருங்கள் மரம், ஒரு பெரிய மரம் பார்த்தீங்களா? அங்கே போய் தனியாக நின்று பேசுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. யார் நீ சொல்கிறது நான் ஏன் கேட்கணும்? உங்களை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரதா கேள்விப்பட்டேன். ஆமாம், என்ன பொண்ணு பார்க்க வராங்க? உனக்கு எங்கே என்ன கஷ்டமாக இருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ தைரியம் பார்த்தியா என்கிட்டயே வந்து சொல்கிற? ஆமாம், உங்களை பிடிக்கணும் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட போய் நான் சொல்கிறது? இப்போ மட்டும் என் தங்கச்சி வந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஆவீங்கன்னே தெரியாது. உங்கள் தங்கச்சி தானே? வரட்டும். உங்கள் தங்கச்சி கூட நான் பார்த்துருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக நீ பார்த்துருப்ப. இதே வேலையை வச்சு தானே சுற்றி நிற்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தயவு செஞ்சு என்னோட காதலை ஏற்றுக்குங்க. கத்தி ஊரை கூட்டுறதுக்குள்ளே மரியாதையாக ஓடி போயிடு. என்கிட்ட என்ன இல்லை நீங்கள் பார்க்குறீங்க? நான் மாதம் நிறைய சம்பாதிக்கிறேன். 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வருது. என் சொந்த வீடு இருக்குது, வண்டி வச்சுருக்கேன், வீட்டுக்கு ஒரே பையன். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் வச்சிருக்கல. எங்கன்னா மேட்ரிமோனியில் அங்கே எங்கன்னா புக் பண்ணு, உனக்கு பொண்ணு கிடைப்பாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல லவ் பண்ணுறதுல இதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லாமல் தான் இன்றைக்கி பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்களா? அது எங்கள் அம்மாவோட ஆசைக்காக நான் ஒத்துக்கினேன். மாப்பிள்ளை வந்தால் கூட அடிச்சு துரத்தலாம் தான் நான் முடிவில் இருக்கேன். எது மாப்பிள்ளை அடிச்சு தொத்த போகிறீங்களா? ஆமாம், உனக்கு என்ன இருக்க கிளம்பு முறையதியா? ஒன்றுத்துக்கு ஒரு பல முறை யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். கிளம்புறீங்களா இல்லை கத்தி ஊரை கூட்டவா? ஊரை கூட்டுங்க. அவங்ககிட்ட நான் நியாயம் கேட்குறேன். ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு வந்து சொன்னால் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? நீ தான் படிச்சிருக்குல்ல, உனக்குலாம் அறிவில்லை? ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது இப்படி தான் வந்து பேசுவாங்களா? கிளம்பு. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். காத்துரு. அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் கிடையாது. என் காதல் உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். லூசு மாதிரி பேசுன கதையா? கிளம்பி அந்த இடத்த விட்டு காத்து வரட்டான்.
காதல் வளர்த்த பின்னி நானும் உண்மையில தான் காதல் வளர்த்த. இதில் பாட்டு வேறையா? உங்களுக்காக நான் காத்திருப்பேங்க. சரி நான் லூஸாக இருப்பேன் போல இருக்கு. சே 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 இவன் வீட்டில் எந்த பொண்ணு மாட்ட போகிறான்னு தெரில. என்னங்க ஒரே சத்தம்? அது ஒரு லூஸு பைத்தியண்டி. யாரு பைத்தியம் சொல்ற? ஒரு பையன் வந்தாண்டிங்க வந்து என்னை 3 வருஷமா தெரியுமா என்னை லவ் பண்ணுறான்னா நான் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வந்து சொல்லியிருக்கான். யார் அந்த பையனை பார்க்கவே இல்லையே. அவனை அடிச்சு துரத்திட்டேன், ஓடி போயிட்டான். யாரா இருக்கும்? ரமேஷா இருக்குமா ஒருவேளை? ரமேஷ்லாம் இல்லடி, அவன் யாருன்னே தெரில. நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் அவனை. எவ்வளோ தைரியம் தான் வீட்டாண்டியே வந்து பேசியிருப்பான். லவ் பண்ணுறானாமா? யாருன்னு காட்டு, அவன் என்ன பண்ணுறேன்னு பாரு. ஆமாண்டி, இவனுங்களுக்குலாம் இதே ஒரு வேலையாக போச்சு. சரி அம்மா உன்னை ரெடி ஆக சொன்னாங்க, ரெடி ஆகாம என்ன பண்ணிருக்கனே? எங்கடி விட்டா ஒருத்தன் வந்தானே பேசியே தலைவலி வர வச்சிட்டாண்டி. சரி சரி போய் ரெடி ஆகு. இன்னும் வரவன வராச்சு தோத்த வேண்டியது இருக்கு நமக்கு. ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய வேலை. ஏண்டி 2 பேரும் கதை பேசி நின்று இருக்கீங்களா? ஐயோ அம்மா வந்துச்சாடி. ஆமா உன்னை யார் பாவட தவணை கட்ட சொன்னது? ஏமா நல்லா இல்லையா? ஏண்டி பொண்ணு பார்க்க வர்றது அவளை உன்ன கிடையாது. மரியாதையா சுடிதார் ஏதாவது போடு. சும்மா இருக்கும்போது நீ தானே பாவட தண்ணி போடுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு போட்டா என்ன அப்படி கத்துற? ஏண்டி அவ்வளோ தாண்டி பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கப்புறம் உன்னை பிடிச்சிருக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவேன்? நீ கல்யாணம் பண்ணி போறியா ஃபர்ஸ்ட்டு? ஐயோ வேணாமா. அந்த பையன் இருக்குல்ல, போ ட்ரெஸ்ஸை மாத்து. நடக்காத கல்யாணத்துக்கு என்னென்ன பேச்சு பேசின்னு இருக்காங்க பேர். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, தலை வர போகிறேன்னு சொன்னேன். போ போ. ஏய் நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்து போ. இன்னும் பார்த்து நிற்க. போறேம்மா. ஏண்டி நெத்தியில ஒரு பொட்டு வைக்க கூடாது? அம்மா வச்சிருக்கம்மா, உங்களுக்கு தெரியலம்மா. ஏண்டி கடுகு கூட கொஞ்சம் பெருசா இருக்கண்டி. இந்த பெரிய பொட்டை வைடி, கண்ணுக்கு தெரியுற மாதிரி. இன்னும் பெரிய பொட்டை வச்சு ஆயா மாதிரி இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் வைடி, மங்களகரமா இருக்கும் அப்பதான் பார்க்கறதுக்கு. அப்படியே தலையில கொஞ்சம் மல்லிப்பூ வை. மல்லிப்பூ வாங்க வச்சு 3 முழம் பூ எடுத்து தலையில வை. அம்மா பூலாம் வச்சா தலை வலிக்குமா, அந்த வாசனையே ஒத்துக்காதுமா எனக்கு. ஐயோ ஐயோ எங்கதான் போய் இடிச்சுக்குதுன்னு எனக்கு தெரியலையே. மரியாதையா ஓடி போயிடு. போயிட்டு அந்த பூவும் போட்டு ஒழுங்கா வை. நெத்தி சுட்டி வை. நெத்தில அந்த கழுத்துல ஒரு நெக்லஸ் எடுத்து மாட்டு, ஒரு செயின் எடுத்து மாட்டு. ஏன் தான் இப்படி இருக்காளுங்களோன்னு தெரியலையே. பொம்பளை பசங்களாம் இதுங்க, ஆம்பளை பசங்க கூட செயின் கம்மல்லாம் மாட்டின்னு சுத்துதுங்க. எதனா போடுறாளுங்களா பத்தியா? அம்மா செயின் வேணா போடுறம்மா, நெக்லஸ்லாம் போட முடியாது. வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. மரியாதையா ஓடி போயிடு. போய் எல்லாத்தையும் போடு. இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே கிடையாது. ஐயோ இப்பயே என் உயிர் போயிச்சே பாதி. இன்னும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி பார்க்கறதுக்குள்ள நான் உயிரோட இருப்பேனா இல்லைன்னு தெரியலையே கடவுளே. அதெல்லாம் உயிரோட தான் இருப்பேன். இன்னும் நீ போலியா? போயிட்டேன். கத்தனாதானே இங்க வேலை நடக்குது. இல்லைன்னு வச்சுக்க தலையில துண்டை போட்டுருவாளுங்க. அக்கா மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களாம் வந்துட்டாங்கக்கா. சரி வந்துட்டாங்களா? எங்கடி யாரையும் காணா? ஏன் எங்கெல்லாம் பார்த்தா மனசால தெரியல உனக்கு? ஏண்டி இப்பதானே விளையாடி நினைப்ப, எங்க மாப்பிள்ளை காணா? அப்படியே இதுவாக தெருமனைக்கு வந்துட்டாங்க, கார் விட்டுட்டு வராங்களாம். அப்படியே சரிடி சரிடி. பஜ்ஜு காப்பி ரெடி பண்ணிட்டேன். சேர் மட்டும்தான் இல்லை. உங்க வீட்டுல இருந்து ஒரு 2 சேர் எடுத்துனாங்களா? சேர் எதுக்கு? ஒரு பெட்ஷீட் விரி, பெட்ஷீட்டில் உட்காரட்டும். வீட்டில் ஒரு சேர் இல்லை, மாப்பிளைக்கு மட்டும் சேர் போடு, மற்றவங்களுக்கு கீழே உட்காரட்டும். ஆமா ஆமா நீ சொல்றது கூட சரிதான். கோமதி அக்கா வீட்டுல கல்யாண கலை கட்டுது. ஆமா ஆமா இனிமே வந்து நம்ம வீட்டுல சாப்பாடு செய்ய தேவையில்ல. பொண்ணு வீடு பார்க்குது, பையன் வீடு பார்க்குது, கை நினைக்கிறது, நிஸ்தாமலம், கல்யாணம். அப்படியே இனிமே நமக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா கோமதி அக்கா வீட்டுல தான் சாப்பாடு. இதே வேலையை சுற்றி நிறுங்கடி. ஆமா இவ சாப்பிடவே மாட்டா பாரு. ஏமா மாப்பிள்ளை வீட்டுல வந்து போற வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா 3 பேரும்? நானே அடி வைக்க நெருப்ப கட்டின்னு இருக்கேன். மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கணும், எல்லாம் ஒத்துப்பட்டு வரணும், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நானே அவசரப்பட்டு இருக்கேன். இவ்வளோங்க வேலைம்மா. நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு தர வேண்டியது எங்கள் வேலை. நீங்க இருக்கிறத நினைச்சு எனக்கு பயமாவே இருக்குது. என்ன சொன்ன? எங்களை பார்த்தா தான் உனக்கு பயமா இருக்குதா? ஆமாண்டி ஏடா கூடமா எதுனா வாயை விட்டுறாதடி. சரி நான் எதுவும் வாய விடல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிற்காங்க பேர். வாங்க வாங்க. வாங்க என்ன வாங்க. கோமதி இவங்க தான் எங்க நாத்தனாரு. அவர் எங்க நாத்தனார் வீட்டுக்காரு. இவன் தான் மாப்பிள்ளை. பாத்துக்கங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். வாங்க. கோமதி அக்காவுக்கு வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேது. வாங்க தவிர முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணதில்ல, அதான் தட்டு மாறுது. மாப்பிள்ளை அம்மா மாதிரியே கலராக இருக்காருப்பா. ஹாய் ஆண்டி. ஏண்டி அந்த பையன் நம்ம சொல்றான்டி. வணக்கம் சொல்கிறான், திருப்பி சொல்லுங்க. ஹாய்ப்பா ஹாய். ஏண்டி அந்த பெட்ஷீட் எடுத்து போறியோ உட்காரட்டும் எல்லாரும். போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலாட்டா கல்யாணத்தோட பார்ட் 2 கூடிய சீக்கிரமாக வந்துடும். பார்க்கணுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சொல்லத்துக்கு வந்தேன். போய் பெட்ஷீட் வேறு எடுத்துன்னு வரணும்.